கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் அதிமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை ரொம்ப புரிஞ்சுக்கணுன்னா வேறு எங்கேயும் போக வேண்டாம். திமுக யாருக்கெல்லாம் எங்கே சீட்டை பிடிச்சிருக்காங்க, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே கவுண்டம்பாளையம் சூலூரை கொண்டு போய் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் டெல்லியில் அந்த கரூர் ஸ்டாம்பேட் மக்கள் நெரிசலில் 41 பேர் இறந்ததில் சார்ஜ் ஷீட் போடப்படும். ஸோ அதில் செந்தில் பாலாஜி பெயர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் நோக்கித்தான் அவர் கோயம்புத்தூருக்கு ஓடினார். விஜயதாரணி நிற்கும் இந்த தொகுதி விளவங்கோடு தொகுதியில் கேரளா சிஎஸ்ஐ சர்ச்சுடைய ஒரு நிர்வாகியை கொண்டு வந்து பிரவீன்னு போட்டிருக்காங்க. அந்த தொகுதியில் உங்களுக்கு இப்போ அவங்க ராஜினாமா பண்ண உடனே இடைத்தேர்தலில் இது தாரகை கட்பட்னு உத்தரவு போட்டாங்க. அவங்கள கொண்டு போய் பக்கத்து தொகுதிக்கு மாற்றிட்டு கேரளாவிலேருந்து சிஎஸ்ஐ நிர்வாகி பிரவீனை இறக்கியிருக்காங்க. அந்த பெர்னாண்டோ கிறிஸ்டியன்ஸ் பிரித்தாங்கன்னா கன்னியாகுமரியில் விளவங்கோடும் நாகர்கோவிலும் பிஜேபி ஜெயிக்கும். தளவாய் சுந்தரம் வெற்றி பெறுவார். பாளையங்கோட்டையில் அங்கே இருக்கிற முஸ்லீம் எம்எல்ஏ மீது அப்துல் வஹாப் மீது மிகப்பெரிய கெட்ட பேர் இருந்தால் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆச்சா, அதே மாதிரி திருநெல்வேலியில் திமுக சார்பில் நிற்கப்பட்டவர்களில் ஒருவர் கூட மறவர் இல்லை. காரைக்குடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாங்குடின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரத்துக்கு நெருங்கியமானவர் போன முறை வெற்றி பெற்றிருந்தார். பட் இந்த முறை அங்கே போன முறை ஹெச் ராஜா கிட்டத்தட்ட 52,000 ஓட்டு வாங்கினார். 45,000 ஓட்டு அமமுக வாங்குச்சு. ஸோ இந்த முறை அமமுக பாஜக இணைந்து அமமுக நிற்குது. ஸோ அது நிற்கும். அதை தாண்டி அங்கே தாவேக்கால பிரபுன்னு சொல்லிட்டு உள்ளூரில் நல்ல செல்வாக்குள்ளவர் நிற்கிறார். ஸோ அந்த பெல்ட்டும் மாறுது. திருச்செந்தூரில் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் போகிற இடமெல்லாம் மக்கள் விரட்டுகிறார்கள். மனோ தங்கராஜுக்கு கொடுக்காதது மிகப்பெரிய அளவில் கனிமொழி ஆதரவாளர்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஸோ இதனாலும் சரி, ஸோ அந்த பெல்ட்டும் கஷ்டப்படுது. ஸோ குறைந்தபட்சம் என்டிஏ அதிமுக கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும் 140 வரைக்கும் வரும். ஸோ திமுக மிகப்பெரிய அளவில் பின்தங்கி செல்லுது. இதை தாண்டி ஆராசா பேசினது. இந்த கூட்டணியுடைய நிலைமையை பார்த்தால் நிச்சயமாக திமுக மிக பெரும் சிக்கலில் இருக்கிறது. ஆனால் நான் இன்னைக்கு வர்றப்போ கூட மாசு அவர்கள் மிகப்பெரிய மீட்டிங் போடுறார். செலவு மிகப்பெரிய அளவில் போகுது. கிட்டத்தட்ட தொகுதிக்கு 25 30 அனுப்பப்பட்டு அவை சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தேர்தல் நமக்கு ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. கொஞ்ச நாள் தான் இருக்குது. பிரச்சாரமும் தீவிரமும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஒரு தகவல் வருதுன்னா, திமுகவுக்கு ஒரு கொஞ்சம் அச்சம் இருக்குது. அதனால தான் பல தொகுதிகளை கூட மாற்றி விட்டுட்டாங்க கூட்டணிகளுக்கு. ப்ளஸ் என்டிஏக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? ப்ளஸ் விஜய் பிரிக்கிற ஓட்டு யாருடைய ஓட்டு? இல்லை, மிகப்பெரிய ஓகே. நம்ம தமிழ்நாட்டை 5 பாகமாக பிரிக்கலாம். ஒரு பக்கம் கொங்கு, ஒரு பக்கம் தென் தமிழ்நாடு, சென்னையை ஒட்டியது, டெல்டா, வடக்கு மண்டலம், அதாவது விழுப்புரம், அந்த பெல்ட். ஸோ இதில் கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் அதிமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை ரொம்ப புரிஞ்சுக்கணுன்னா வேறு எங்கேயும் போக வேண்டாம். திமுக யாருக்கெல்லாம் எங்கே சீட்டை பிடிச்சிருக்காங்க, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே கவுண்டம்பாளையம் சூலூரை கொண்டு போய் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் கரூரில் ஒரு பக்கம் விஜயபாஸ்கர் மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ தனக்கு சிக்கல் என்று செந்தில் பாலாஜி ஓடி வந்துட்டார். இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு வாரத்தில் டெல்லியில் அந்த கரூர் ஸ்டாம்பேட் மக்கள் நெரிசலில் 41 பேர் இறந்ததில் சார்ஜ் ஷீட் போடப்படும். கண்டிப்பாக இன்னைக்கு தேதி என்ன, 9ஆம் தேதி, 16ஆம் தேதிக்குள்ளே போடப்படும். ஸோ அந்த தேர்தலுக்கு முன்னே போடுவாங்க. இல்லை, அவங்களுக்கு தேர்தல் கணக்கு கிடையாது. கொடுத்தப்பட்ட டைம் உங்களுக்கு அது நடந்து இப்போ கமிஷன் ஆரம்பித்ததுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு இருக்காங்க. 5 மாதம் கேட்டு ஆயிடுச்சு. ஸோ அவர்கள் சார்ஜ் ஷீட் கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னாடியும் வரும். அது நீங்கள் கோயின்சிடென்ஸாக அமையலாம், திட்டமிட்டும் தெரியலாம். சரியா? ஸோ அதில் செந்தில் பாலாஜி பெயர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் நோக்கித்தான் அவர் கோயம்புத்தூருக்கு ஓடினார். கோயம்புத்தூரில் ஓடினது மாத்திரம் இல்லை, சீட்டை எப்படி தேர்ந்தெடுத்தார். ஏன்னா கோயம்புத்தூர் தெற்கை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை வானதி ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் வானதி ஜெயிச்சதற்கு கமலஹாசன் 2வது வந்தப்ப லீடு 2000 சில்லற ஓட்டு தான். ஆனால் அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 29,000 முஸ்லிம்கள் இருக்காங்க. அவங்க கமலஹாசன் விஸ்வரூபம் போன்ற படங்களில் முஸ்லீம் தீவிரவாதத்தை காட்டினார் என்று சொல்லிட்டு அவருடைய படத்தை அவருக்கு ஓட்டு போடாமல் இதில் காங்கிரஸுக்கு நின்றவருக்கு 3வது கமலஹாசனுக்கும் காங்கிரஸுக்கும் நடுவில் 5000 தான்.
ஸோ கமலஹாசனையும் காங்கிரஸ்க்கு, அதாவது கமலஹாசனுக்கு கிறிஸ்தவ ஓட்டுகள் அதிகம், அது அந்த வெள்ளியங்கிரி மலையை ஒட்டி இருக்கிறது, இந்த இது இவங்களுக்கு ஓட்டுனா அப்படி ஜீசஸ் கால்ஸ். ஸோ இந்த 2 குரூப்பும் சேர்ந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட முடியும். ஸோ வானதி ஜெயிச்சதுக்கு காரணம் முஸ்லீம் ஓட்டு வரல. ஸோ சிறுபான்மையினர் ஓட்டை குறிவைத்து கோவை வடக்கு எடுத்திருக்கார். இன்னொன்று, கோவை திமுகவினர் தனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 18 சுயேட்சை வேட்பாளராக கரூர் கேங்லேருந்து கொண்டு வந்து போட்டிருக்கார். அப்போ கோவை திமுகவினரை நம்பவில்லை, கோவை திமுகவினரை நம்பவில்லை, தன்னுடைய கரூர் கேங் தான். இதை தாண்டி இன்னொரு செய்தி, முந்தானத்திலிருந்து அந்த கோவை வடக்கு தொகுதியில் அப்படி கிஃப்ட்டுகள் கொடுக்கப்படுகின்றன. யார் யாருக்கெல்லாம் இன்னும் சில வீடுகளில் ராத்திரி கவரை போட்டு போயிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கோவையை பொறுத்த வரைக்கும் இந்த மண்டலத்தில் பெரும் தொகுதிகளை இவங்க தான் வைப்பாங்க. இவங்களுடைய கடைசி ட்ரம்ப் கார்டு செந்தில் பாலாஜி. அது எடுபடுமான்னு தெரியாது. அடுத்தது வந்தீங்கன்னு சொன்னால் தென் தமிழ்நாடு. தென் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ல் 2 சீட் போன முறை பிஜேபி, அதாவது நாகர்கோயிலை திரு எம்ஆர் காந்தியும் கன்னியாகுமரியை தளவாய் சுந்தரம் ஜெயிச்சாங்க. மீதி 4 சீட்டும் காங்கிரஸ் திமுக ஜெயிச்சது. காங்கிரஸ் தான் மெயினாக. ஸோ இந்த முறை அந்த 5 சீட்டை தாமரைக்கு கொடுத்துட்டாங்க. 1 சீட்டு தமாக, 4 சீட்டு பிஜேபிக்கு, ஒரே 1 சீட்டு தளவாய் சுந்தரம் நிற்கிறார். இதில் அங்கே இருக்கிறதுல 2 பிரிவுகள் இருக்குது. கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட 45%, இந்துக்கள் 40%, முஸ்லீம்கள் 10%. ஆனால் கிறிஸ்தவர்கள் 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் பிசி கிறிஸ்டியன்ஸு, இன்னொரு பக்கம் மீனவ கிறிஸ்தவர்கள். இன்னொன்று இதில் சிஎஸ்ஐ ஆர்சின்னு வேற பிரியுது. சிஎஸ்ஐ பெருமளவில் இவங்களோட ஒன்றிக்கிட்டாங்க. விஜயதாரணி நிற்கும் இந்த தொகுதி, விளவங்கோடு தொகுதியில் கேரளா சிஎஸ்ஐ சர்ச்சுடைய ஒரு நிர்வாகியை கொண்டு வந்து பிரவீன்னு போட்டிருக்காங்க. அந்த தொகுதியில் உங்களுக்கு இப்போ அவங்க ராஜினாமா பண்ண உடனே இடைத்தேர்தலில் இது தாரகை கத்பட்னு உத்தரவு போட்டாங்க. அவங்கள கொண்டு போய் பக்கத்து தொகுதிக்கு மாற்றிட்டு கேரளாவிலேருந்து சிஎஸ்ஐ நிர்வாகி பிரவீனை இறக்கியிருக்காங்க. இல்லை, அவருக்குமே சாதகமாக இல்லைன்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு குளறுபடி இல்லை. அது இன்னும் சொல்ல போனால் எனக்கு போன வாரமே, அதாவது அவரை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 1 வாரம் முன்பாகவே விளவங்கோடு கன்னியாகுமரி இதிலிருந்து காங்கிரஸ் அஃபிஷியல் ஹேண்டில் பெயர் போட்டு இருக்கிற சில பேர் ஃபேஸ்புக்கில் இதை தடுக்கணும்னே போட்டாங்க. ஸோ சார் காங்கிரஸ்காரனை தோக்கடிக்கிறதுக்கு மற்ற எல்லாரை விட காங்கிரஸ்காரன் போதும், இல்லைன்னா திமுககாரன் போதும், கூட்டணி போதும். இதுதான் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ மீனவ கிறிஸ்தவர்களுக்கு பேர் பெர்னாண்டோ கிறிஸ்டியன்ஸும்பாங்க. அவங்க சர்ச்சு, அதாவது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த முறை தான் ஜெயிக்கணும் என்று சொன்னால் திமுக மெயின் டார்கெட் வச்சிருக்கிறது ஒரு பக்கம் தெலுங்கு மைனாரிட்டிஸ், அதை சேர்க்கறதுக்காக தேமுதிகவை உள்ள இழுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். இதில் பண்ணுறதுக்காகத்தான் விஜயோடு பேசி விஜயுடன் கூட்டணிக்கு போவதாக இருந்த இனிகோ எழிலராஜை இழுத்து அவருக்கு தேவையானவற்றை கொடுத்து ஸ்வீட் பாக்ஸ்களாக. இல்லை, இனிகோ எழிலராஜ் விஜயோட போகிறேன்னு சொன்னாரா? போய் சந்தித்து அங்கு சேர்வதாக இருந்தார். அவர் தான் இவருக்கு ஐடென்டிஃபை பண்ணார். நான் நின்று போன முறை வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு தொகுதியில் 85,000 கிறிஸ்தவ வேளாளர்கள் இருக்கிறார்கள், உங்கள் ஜாதி தான், ஸோ அதனால இங்கே வாங்கன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணது அவர் தான். அதே மாதிரி லால்குடி தொகுதியில் இப்போ இவங்க நிற்கிறாங்க, லீமா ரோஸ் நிற்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சில ஐடென்டிஃபிகேஷனால் வருது. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு இப்போ அந்த பெர்னாண்டோ கிறிஸ்டியன்ஸ் பிரித்தாங்கன்னா கன்னியாகுமரியில் விளவங்கோடும் நாகர்கோயிலும் பிஜேபி ஜெயிக்கும். தளவாய் சுந்தரம் வெற்றி பெறுவார். மீதி 2 சீட்டில் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் அம்பாசமுத்திரத்தை ஆவுடைய பண்ண எதிர்த்து கட்சியை மாற்றி விட்டாங்க திமுக, காங்கிரஸ். பாளையங்கோட்டையில் அங்கே இருக்கிற முஸ்லீம் எம்எல்ஏ மீது, அப்துல் வஹாப் மீது மிகப்பெரிய கெட்ட பேர் இருந்தால் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆச்சா, அதே மாதிரி திருநெல்வேலியில் திமுக சார்பில் நிற்கப்பட்டவர்களில் ஒருவர் கூட மறவர் இல்லை. ஓபிஎஸ்ஸை காட்டினா போதும்னு மறவர் சமுதாயம் பெரிய அளவில் இருக்குது. ஸோ அவரை நிற்க வைக்கல. ஸோ இது மாதிரி அடுத்தது ஆலங்குளத்தில் திமுகவில் நிற்காம இப்போ புதிதாக வந்த மனோஜ் பாண்டியனை நிற்க வச்சுருக்காங்க. அது ஆளுடையர்னா அவங்க பரம்பரையாக இருந்தது. இல்லை, அவங்களுக்கு போன முறையே அவங்க அண்ணன் அக்காவுக்கும் தம்பிக்கும் சண்டை இருந்து பிரச்சனை வந்தது. இவர் ஜெயிச்சார். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அப்பாவு தொகுதி. அந்த தொகுதியில் அவர் நிற்காம பையனுக்கு கொடுக்கலான்னு கேட்டப்ப நீங்கள் நின்னா தான் ஜெயிக்க முடியும், நில்லுங்கன்னு அவரை வற்புறுத்தி நிற்க வச்சுருக்காங்க. சென்ற முறை 2019 49 ஓட்டில் தொட்டு வழக்கு நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால இந்த முறை அதுவும் சிக்கலாக போகும், நிற்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தா அந்த தொகுதியில்
நாடார்கள் இது புலிப்படையோ ஏதோ ஒரு இது வச்சிருக்க அந்த இது தங்க நகையாக போட்டுட்ருப்பாரு ஹரிநாடு அந்த குரூப் நிற்குது. ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ண போகுது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் சிவகங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இது காரைக்குடியில் இப்பொழுது இருக்கிறது அந்த பெல்ட்டில் 6 தொகுதியில் திருப்பத்தூர்லேயே 2024 பிஜேபி என்டிஏ ப்ளஸ் அதிமுக கூட ராஜகண்ணப்பனே தூக்குறாரு. பட் அவர் அவ்வளோ தூரம் விட மாட்டார் நம்புகிறேன். சிவகங்கையில் திருவாடநிலை ஜெயிச்ச சிவகங்கையை கொண்டு வந்து இவரை கொண்டு வந்து சிவகங்கையில் கருணாஸ் நிறுத்தியிருக்காங்க. ஸோ கருணாஸை அவர்கள் கிறிஸ்தவர்களாகத்தான் மறவர்கள் பார்க்குறார். அதனால் அங்கு வெற்றி பெறுவது கிடைக்கணும். காரைக்குடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாங்குடின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரத்துக்கு நெருங்கியமானவர் போன முறை வெற்றி பெற்றிருந்தார். பட் இந்த முறை அங்கே போன முறை ஹெச் ராஜா கிட்டத்தட்ட 52,000 ஓட்டு வாங்கினார். 45,000 ஓட்டு அமமுக வாங்குச்சு. ஸோ இந்த முறை அமமுகவும் பாஜக இணைந்து அமமுக நிற்குது. ஸோ அது நிற்கும். அதை தாண்டி அங்கே வந்து தாவேக்கால பிரபுன்னு சொல்லிட்டு உள்ளூரில் நல்ல செல்வாக்குள்ளவர் நிற்கிறார். ஸோ அந்த பெல்ட்டும் மாறுது. ஸோ திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் இருக்கலாம். திருச்செந்தூரில் நம்ம இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் போகிற இடமெல்லாம் மக்கள் விரட்டுகிறார்கள். ஸோ எங்கே போய் நிற்குதுன்னு தெரியாது. மனோ தங்கராஜுக்கு கொடுக்காதது மிகப்பெரிய அளவில் கனிமொழி ஆதரவாளர்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஸோ இதனாலன்னு சொல்லி ஸோ அந்த பெல்ட்டும் கஷ்டப்படுது. டெல்டாக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் சென்ற முறை என்னாச்சுன்னா அதிமுகவில் தலைவர்கள் OS மணியன் ஜெயிச்சார், காமராஜ் ஜெயிச்சார், இப்படி வைத்தியலிங்கம் ஜெயிச்சார், வைத்தியலிங்கம் இந்த அந்த பக்கம் போயிட்டார். அங்கே அது இன்னொரு சிக்கல். இப்படி எல்லாம் பார்த்தா இந்த முறை அவங்க பக்கத்து சீட்டையும் எடுத்துப்பாங்க. உதாரணமாக பட்டுக்கோட்டையில் திமுகவை எதிர்த்து திமுக கவுன்சிலருடைய கணவர் நிற்கிறார், முஸ்லீம் கணவர். அதிரைப்பட்டினத்தில் மேற்கில் இருக்கிற கவுன்சிலர் மனைவி நிற்கிறாங்க. அடுத்தது நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இதில் வந்து அதுக்கு பேர் என்ன ஜவஹர்லால் ஜெயிச்ச தொகுதியை கொண்டு வந்து IUMLக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காமராஜ் எடுத்து SDPI கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க பல சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை நம்ம இப்படி பார்க்கலாமா? திமுகவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கூட்டணி தலைவர் கட்டியிருக்காங்க. அடுத்தது இவங்க நம்ம லீமா ரோஸ் மார்ட்டினுடைய மனைவி 6,000 கோடி சொத்து காட்டியிருக்காங்க. அவங்க கணவர் மற்றும் மகனுக்கு சேர்த்து 5,900 சில்லற கோடி காட்டியிருக்காங்க. அவங்க இங்கே அவங்க இத்தனை நாளைக்கு பாரிவேந்தர் கட்சியில் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரே ஜாதி. ஆனால் அந்த தொகுதி லால்குடி தொகுதியில் 15 வருடமாக MLAவாக இருப்பவர் சவுந்தரராஜன் சொல்லிட்டு அவர் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கும் KN நேருக்கும் ஏதோ சின்ன சின்ன முடசல்கள். இந்த 5 வருஷத்தில் ஒரு முறை ஏதோ ஒரு விழாவை தொடங்கி வைக்கிறதுக்கு நான் வரேன்னு ஃபேஸ்புக் போஸ்ட் நேரு போட்ட போஸ்ட்டில் கீழே இது லால்குடி MLA இறந்து விட்டார் இறுதி அஞ்சலின்னு அவரே போட்டார். ஸோ அவருக்கு இப்போ சீட்டு கொடுக்கல. ஆனால் அந்த சீட்டில் தன்னுடைய சமூகம் அதிகம்னு சொல்லி இவங்க நிற்க போகிறாங்கன்னு எனக்கு 3 மாதம் முன்னாடியே தகவல் வந்தது. அவர் அதிமுகவுக்கு மாறுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ KN நேருவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் லால்குடி போயிருக்கு. ஸோ அது போகலாம். திருச்சி கிழக்கை எடுத்துக்கொண்டால் அங்கும் உங்களுக்கு கிறிஸ்தவ வேளாளர்கள் அதிகம். ஸோ அதில் அவர் நல்ல ஃபைட் கொடுக்கலாம். வெற்றி எளிது இருக்காது. பட் அவர் ஃபைட்டு கொடுத்தாருன்னா பக்கத்து சீட்லலாம் வரும். அது வந்ததுன்னா இப்போ அதாவது சென்னைக்கு அடுத்து போன முறை 9க்கு 9 சீட்டும் வெற்றி பெற்று கொடுத்த ஒரு மாவட்டம் திருச்சி. ஸோ அது இப்பொழுது அடிபடலாம். ஸோ இப்போ டெல்டா பாதிக்குது, தெற்கும் இதில் ஈக்குவலாக பிஜேபி இது அதிமுகன்னு ஸ்பிளிட் ஆகிடுச்சுனாலே அவங்களுக்கு ஒரு 30-40 சீட் அதிகம் கிடைக்கும். இப்போ லால்குடியில் KN நேரு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் லீமா ரோஸ் கொடுத்துருக்காங்க சொல்லி நிச்சயமாக சார். அதை நம்ம இப்படி பார்க்கலாமா சார்? தாவேக்காங்கிற ஒரு சக்தி வருது, அப்போ ஒரு சில விஷயங்கள்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்க்கிடும், இதை ஓக்கிறதுக்கு நம்ம இங்க பண்ணிக்கலாம் இல்லை. அதாவது சார் போன தேர்தலில் தான் 2019-21 இடையில் திமுகவிற்கு 509 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக இவர் கொடுத்திருந்தார். ஆனால் அது தவிர 3000 ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுக்கப்பட்டதாகவும் சொன்னாங்க. அஃபிஷியலாக கொடுத்தது 509. அதற்கு அவர்கள் கொடுத்த உறுதிமொழி இன்னைக்கும் கேரளாவில் லாட்ரி இருக்கு, இங்கேயும் லாட்ரி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வரவில்லை. ஸோ இதனால ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு லயன்ஸ் கிளப் மீட்டிங்கில் இந்த முறை உதயசூரியன் வராமல் நான் தடுப்பேன் என்று மார்ட்டின் சொன்னதாகவே ஒரு தகவல் உண்டு. ஸோ அதன் பிறகாக இருக்கிற கம்பெனி எல்லாத்துலேயும் தன்னுடைய மகள் பேரில் மாற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரே நாளில் 23 கம்பெனிகளில் டெய்ஸி மார்ட்டின் போனாங்க. அதை ஒரிஜினல். அதுக்கப்புறம் அதை ஒரிஜினல் விசிகாக்கு போகிறார். விசிகாவிலேருந்து தாவேக்கா வந்திருக்கார். ஸோ இந்த பக்கம் பாரிவேந்தர் கட்சியில் IJK கட்சி துணைத் தலைவராக இருந்தவங்க இங்கே வந்துட்டாங்க. இன்னொரு மகன் இது பாண்டிச்சேரியில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 6,000 கோடி ஒயிட்டில் கணக்கில் காட்டியிருக்காங்க. ஒரு நிலத்துடைய மதிப்பு உதாரணமாக ரொம்ப தூரம் போவேணா சார், OMR சென்னையின் முக்கிய பகுதி, அதில் ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்காரு நம்ம தாவேக்கா தலைவர் விஜய்.
விஜய் வித்யாஸ்ரம்னு 2.8 ஏக்கர் 2016 வாங்கியிருக்காரு. 10,80,00,000 வாங்கியிருக்காரு. இன்றைக்கி அதே மதிப்பு தான் வெப்சைட் காட்டுது. ஸோ இது அவருடைய பள்ளி இருக்கும் ரோடு. இதுக்கு இந்த பக்கம் இன்னொரு லே அவுட் போட்டிருக்கு. போய் கூகுளில் தேடினா அந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் 5,000 ரூபான்னு இருக்குது. அப்படி போட்டிங்கன்னா 16 கோடிக்கு மேலே 20 கோடி கிட்ட வருது. ஸோ அப்போ 3 ஏக்கர் 50 கோடி வரணும். இவர் 10 கோடின்னு கட்டுறாரு. இன்னொன்று வெப்சைட்டில் போய் அந்த படூர் கிராமத்தில் அந்த சர்வே நம்பரை போட்டால் நஞ்சை நிலம்னு காட்டுது. நஞ்சை நிலத்தை பில்டிங்காக மாற்றணும்னா கலெக்டர் அப்ரூவல் வந்து எல்லாம் வாங்கியிருக்கணும். திமுகவோடு இவருக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங், பி டீம் இவரான்னு தெரியாது. ஸோ இப்போ இவங்க 6,000 கோடியில் நிலங்கள் எல்லாம் இந்த மாதிரி 2 மடங்கு 3 மடங்குன்னா 10,000 கோடி ஒயிட்லியாக கட்டுறாங்க. இன்னும் பினாமிலாம் சேர்த்தா எங்கே போகும்? ஸோ அவங்க எல்லா கட்சியிலையும் தனக்கு வாய்ப்பு இருக்கணும்னு பார்க்குறாங்க. குறைந்தபட்சம் அவங்க ஜெயிக்காமல் இருக்க முடியாது. ஆதவர்ஜுன் வெளிவாகத்தில் ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், பட் லால்குடியை விட மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் லால்குடி அவுட்டரில் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் சிட்டிக்குள்ளே இங்கேன்னா அந்த 2 சீட்டு மாட்டினா பக்கத்து சீட்லேயும் அஃபெக்ட் ஆகலாம். இன்னும் திருச்சியில் உறையூரில் உங்களுக்கு தண்ணியில் சாக்கடை கலந்து 3 பேர் இறந்து போனதெல்லாம் நடந்திருக்கு. நேற்றைக்கு உறையூரில் ஒரு கோயிலில் போன வருஷம் கும்பாபிஷேகம் நடந்த கோயிலில் இன்னைக்கு தினமலர்படியாக அங்கிருந்து சுதை சிற்பங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிறுவாச்சூரில் தொடர்ந்து 3 முறை அது மாதிரி அளிக்கப்பட்டு. ஸோ இது எல்லாமே சரியாக அதிமுக கொண்டு போனால் டெல்டாலையும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சீட்டு வரும். இப்போ 60 சீட்டு ஜாஸ்தியாகுது போன முறை வாங்கியதோட. ஸோ 75, 60, 130 ஆயிடுச்சு. சென்னையை எடுத்துப்போம். சென்னை பெல்ட்டில் 1வது தொகுதி கும்மிடிப்பூண்டி, 36 தொகுதியில் 34வது தொகுதி மதுராந்தகம் வரை அத்தனை தொகுதியும் சென்ற முறை திமுக வென்றது. இந்த முறை 4வது தொகுதி திருத்தணி போகிறது. சரியா? திருத்தணி இப்பொழுது அவங்களும் இவங்க தேமுதிகவுக்கு கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு திருவிக நகர் வெற்றி பெறாங்க. ஆச்சா, இங்கே வந்தால் இது விருகம்பாக்கத்தில் விருகை ரவி வாய்ப்புகள் அதிகம். வேளச்சேரியில் அசோக்குக்கு அதிக வாய்ப்பு அதிகம். ஸ்ரீபெரும்புதூரில் நிச்சயமாக அவர் தோற்கத்துக்கு வாய்ப்பு அதிகம். ராயபுரம் வந்து உங்களுக்கு செல்வ பெருந்தகையும் இவரும் போகக்கூடாதுங்கிற விஷயத்தில் இருக்கிறப்ப அவர் கடுமையாக உழைத்தால் வரும். பக்கத்தில் துறைமுகத்திலும் ராயபுரம் மனு நிற்கிறாரு. அவரும் நல்ல உழைப்பாளி. அதனால அவரும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. மயிலாப்பூர் டி நகர் சத்யா ஜெயிப்பார். மயிலாப்பூர் இழுபறியில் வந்து நிற்கும். ஸோ சிட்டிக்கு பல்லாவரத்தை 2 பக்கமும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து ஐஜேக்கு கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தர் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே கருணாநிதிக்கு கெட்ட பேர்னு சொல்லிட்டு. ஸோ தாம்பரத்தில் இவர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் வெற்றிக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இங்கேயும் போன முறை 34 என்னை பொறுத்த வரைக்கும் 9 சீட்லேருந்து 12 சீட் காஞ்சிபுரத்துலையும் மாற்றிருக்காங்க ஆளை. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப 12 சீட்டு வரைக்கும் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ குறைந்தபட்சம் என்டிஏ அதிமுக கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும் 140 வரைக்கும் வரும். நேற்றைய தினம் ஜேவிசி ஸ்ரீராம், அதாவது அவர் இதுக்கு முன்னாடி சாணக்கியா இந்த ஒரு இதில், அதாவது ஆல் இண்டியா லெவலில் இருந்த ஒரு இதில் சர்வேல டுடேஸ் சாணக்கியாவில் இருந்தார். அதிலிருந்து தனியாக வந்து தனி நிறுவனம் வச்சுருக்கார். ஆனாலும் ஒரு நிறுவனம் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சர்வே கொடுத்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அதை எடுத்துக்காமல் டைம்ஸ் நான் வந்து ஒரு இதப்பா அவர் ஒரு கவரில் போட்டு ஜேவிசி போல்னு வச்சாங்க. ரிசல்ட் வந்துட்டு பார்த்தா அவர் சொன்னது மேட்ச் ஆச்சு. அதனால ஒவ்வொரு முறையும் ஜேவிசி போல்னு. இந்த முறை 9ஆம் தேதிக்கு அப்புறமாக கேரளா, அஸ்ஸாம் மற்றும் பாண்டிச்சேரியை இப்போ இந்த போல் சொல்லக்கூடாது. இப்போ எந்த போலுமே சொல்லக்கூடாது. அதனால 7ஆம் தேதி போட்டாகணும் கடைசி நாள்னு அவர் போய் டைம்ஸ் நவுல 6ஆம் தேதி பேசினா, நீங்கள் தமிழ்நாட்டை மாற்றி கொடுத்தா தான் திமுக முன்னணின்னு கொடுத்தா தான் நாங்கள் பண்ணுவோன்னு சொன்ன உடனே அவர் ட்விட்டர்லேயே போட்டார். ஸோ திமுக மிகப்பெரிய அளவில் பின்தங்கி செல்லுது. இதை தாண்டி ஆராசா பேசினது. சென்ற முறையே ஆராசா திரு இபிஎஸ் உடைய மனைவியை பற்றி பேசியதனால் அங்கு இதாச்சு. ஸோ இந்த முறை கருணாநிதியை அவர் அடைத்து வைத்திருந்தார் என்பது உண்மை என்பதற்கு 3க்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் பத்திரிகையில் திரு அழகிரி கொடுத்த பேட்டிகள்லாம் இன்னைக்கு எடுத்து சர்க்குலேட் ஆகிடும். கருணாநிதி அடைத்து வைத்தது தான் யார் சார்? தன்னுடைய கட்டுப்பாட்டில் யாரையும் சந்திக்க விடாமல் ஸ்டாலின் அடைத்து வச்சிருந்தார். ஓகே. ஸோ இது விஜயகாந்தோடு கூட்டணி 2016 எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திலே பேசுறாரு சார். அது ஆடியோ வெளியில் வந்துச்சு. அந்த ஆடியோ எப்படி வெளில வந்துச்சு தெரியுமா? திமுகவின் மாணவரணி தலைவராக இருப்பது ஆராசா. அவர் தனக்கு அடுத்து பொதுச் செயலாளர் பதவிக்கு பெரம்பலூரை சேர்ந்த அமுதரசன் ஒருத்தர் போடுறதா இருந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணார், நம்ம ராஜீவ் காந்தி 23x3ன்னா எவ்வளோ, எனக்கு அந்த பொசிஷன் தான் பிடிக்கும்லாம் அப்படி பெண்களுக்கு அனுப்பிச்சாரு. அவர் வந்து இது நாம் தமிழர்லேருந்து ஒரு 1000 பேர் என்னோடு வருகிறார் வந்து இப்போ புதிதாக வந்து சேர்றாங்கன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி காமிச்சோன்னா, அவருக்கு அறிவாலயத்தில் கூட்டி காட்டினோன்னா அவருக்கு போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதில் கடுப்பானோன்னா அவருடைய இதை ஆராசா பிரிவினர் லீக் பண்ணாங்க.
இப்போ ஆராசாவுடைய ஆடியோவை எடுத்து ராஜீவ்காந்தி பிரிவினர் லீக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ திமுகவில் இந்த அளவுக்கு உள்ளடி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஸோ இது உள்ள பரவ இன்னும் பல சிக்கல்கள் வரும். திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு திமுகவினர்களால் மட்டுமே தான் முடியும். அதனால ஏன்னா இப்போ இது பொன்முடி இவரை பற்றி நம்ம செந்தில் பாலாஜியுடைய கேஸ் டீட்டெயில் அத்தனையும் நேரு மூலமாக சவுக்கு வழியாக வெளில வந்துச்சு. நேருவுடைய டீட்டெயில் எல்லாம் பின்னாளில் செந்தில் பாலாஜி மூலமாக இடி ரெய்டு வந்துச்சு. ஸோ இது நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த முறை ஏன்னா இதை இன்னொரு பக்கம் பார்த்தா துரைமுருகனை பொறுத்த காந்தி துரைமுருகன் சொல்ல நான் கேட்க நினைக்கிறேன். அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா போன ரவுண்டு சொற்பவாக்கு கேஸ்லாம் ஜெயிச்சார். அவருடைய ராசி 1500 ஓட்டில் தப்பிக்கலாம். பட் பக்கத்தில் காந்தி ரொம்ப சிக்கலில் இருக்கார். என்ன ஒன்று, காந்தி தொகுதியும் திருப்பி அமமுகவுக்கோ இல்லை தமாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு சிக்கல். ஏன்னா கிட்டத்தட்ட 14 அமைச்சர்கள் போஸ்டிங் சீட்டுகளை மாசு உட்பட எல்லாத்தையும் இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி முக்கியமான எக்ஸ் மினிஸ்டர்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பட்டியல் ஜாதி சார் திருமாவளவன் அவருக்கு 6 சீட்டு அவ்வளவு சண்டை போட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறார், ஏற்கனவே அவர் ஜெயிச்ச 4 தொகுதியில் 3 தொகுதி வேட்பாளரை மாற்றுறார். ஒரு தொகுதியில் அவரே போய் நிற்கிறேன்றார். இன்னொரு தொகுதியில் தன்னுடைய அக்கா மகள். சரியா? இப்போ அந்த 4 பேரில் 3 பேரில் ஒருத்தர் எஸ்எஸ் பாலாஜி திருப்பூர், அவருக்கு கெட்ட பேர் உண்டு, அவர் ஏதோ இந்த கம்பெனியை மிரட்டினார்னெல்லாம் வந்துச்சு. இப்போ அந்த இடத்துல அது வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி. அந்த இடத்துல போன முறை எம்எல்ஏவாக இருந்தவர் மான்வேட்டை செய்து உதயநிதிக்கு மான்கறி செய்து கொடுத்தாருன்னு கெட்ட பேர் வந்தனால தான் விசிகாக்கு போச்சு. இந்த முறை அங்கே பாமக சார்பாக வழக்கறிஞர் பாலு நிற்கிறார். ஆனால் தன் கட்சியிலேருந்து ஒரு வன்னியரை நிற்க வைக்காமல் ஒரு கிறிஸ்தவரை நிறுத்த வச்சிருக்கார். ஸோ அதுவும் பாதிப்பு. அடுத்தது திண்டிவனம் கொடுத்துருக்காங்க, பெரிய குளம் கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது வட மாவட்டங்களில் தாண்டி விசிகாவிற்கு என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. திண்டிவனம் மிக 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 கடினம். சிவி சண்முகத்துடைய சொந்த ஊர். அவர் போன முறை விழுப்புரத்தில் நின்று தோத்தார். பட் இந்த முறை மயிலத்துக்கு போய் நிற்கிறார். ஸோ அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா அரக்கோணம் சென்ற முறை தோத்த இடத்த திருப்பி இந்த முறை கேரளினுக்கு எழில் கேரளின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவருக்கு கொடுத்துருக்காங்க. அவருடைய அக்கா மகள் அவங்க கிறிஸ்தவர் தான், கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் நடந்தது. ஸோ இங்கே தமிழன் பிரசன்னாவும் கிறிஸ்தவர், இது ஏற்கனவே வழக்காயிருக்கு. ஸோ இது எல்லாமே அடுத்தது அவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறதுக்கு காரணம் 2 விஷயம். முதல்ல அவர் நேரடியாக பார்த்த காரணம் விஜய் வந்த பிறகாக தன்னுடைய ஓட்டுக்களில், அதாவது இப்போ அடுத்த தலைமுறை இளைஞர்கள், புதிய ஜென்சி, எஸ்பெஷலி பட்டியல் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் விஜயை நோக்கி போகிறார்கள். தானே நின்னா தலைவர் நிற்கிறார் அப்படின்னு போடுவாங்கன்னு ஒரு கிறிஸ்டலைஸ் பண்ணலான்னு பார்த்தார். பட் இரண்டாவது நோக்கமாக பெரிதும் எங்களை போன்றவர்களாலும் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த முறை உளவுத்துறை மற்றும் அவர்கள் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸில் திமுக மெஜாரிட்டி பெறாது. அப்படி இருக்கும் நிலையில் தான் வெற்றி பெற்றால் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும். ஸோ இது ஃபீல்டில் போயிடுச்சு. அதை தவிர இவர் நின்றுட்டா கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் திராவிட பாரம்பரியம் கொண்ட ஜாதி வெறி மக்களால் திமுக எல்லா இடத்துலையும் தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிற்கக்கூடாதுன்னு கூப்பிட்டு ஹிந்து என்றாம் மூலமாக பேசி அவர் கட்சியில வேட்புமனு கூட கோராத காங்கிரஸ் கட்சியில சீட்டு கூடன்னு கேட்ட ஜோதிமணியை நிற்க வச்சிருக்கார். ஸோ இந்த கூட்டணியுடைய நிலைமையை பார்த்தால் நிச்சயமாக திமுக மிக பெரும் சிக்கலில் இருக்கிறது. ஆனால் நான் இன்னைக்கு வர்றப்ப கூட மாசு அவர்கள் மிகப்பெரிய மீட்டிங் போடுறார். செலவு மிகப்பெரிய அளவில் போகுது. கிட்டத்தட்ட தொகுதிக்கு 25 to 30 அனுப்பப்பட்டு அவை 10 பேர்கிட்ட பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு இதில் போட்டாங்க. இன்றைய தினம் நேற்றுக்கு திருநெல்வேலியில் 200 கோடி பிடிபட்டது. ஆனால் அமுக்கப்பட்டிருக்கிறது தினமலரில் வந்திருக்கு. ஸோ பணம் பெரிதாக விளையாடும், நிதியை வைத்து வெற்றி பெற முடியும் என்ற திமுகவை முறியடிக்க அண்ணாமலையும் எடப்பாடியும் சேர்ந்தால் நிச்சயம் நடைபெறும் என்பதுதான் கடல்நிலை. நிச்சயம் சார். தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.